அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து ப்ரீவியஸ் நாளைக்கான எபிசோடு என்ன அப்படிங்கிறத போட்டாங்க இல்லையா. இதில் வந்து எனக்கு ஒரு டவுட்டுங்க. காவேரிக்கு வந்து நம்ம பிடிஎஸ்ல பார்க்கும்போது ரெட் கலர் கார் முன்னாடி ஒரு ரெட் கலர் பைக் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இல்லையா. நம்ம காவேரி வந்து பைக் வாங்கி கொடுக்க போகிறாரு விஜய் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் கூட பேசியிருந்தோம். இப்போ நாளைக்கு எபிசோடில் வந்து காவேரி ஒயிட் கலர் பைக்கில் இருக்காங்க. ஒயிட் கலர் பைக் ஓட்டிகிட்டு வராங்க அவங்க. அப்போ விஜய் கால் பண்ணுறாரு. அவங்க அதில் உட்காந்து பேசுகிறாங்க. ஒரே குழப்பமாக இருக்குங்க. என்னதான் நடக்குது மகாநதியில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒயிட் கலர் பைக்கில் வராங்க. அது எப்படி வாங்கினாங்க, யார் வாங்கி கொடுத்தா, இல்லை அவங்களே வாங்கினாங்களா? பைக்கு வந்து வாங்கின மாதிரியே போய் கடையில் போய் பேசி இல்லை செகண்ட் ஹேண்ட்லேயோ எப்படியோ வாங்கின மாதிரி ஒரு ஐடியாவே கொண்டு வரல சரியா. அப்போ வந்து எப்படி டக்குன்னு இந்த பைக் இவங்க கைக்கு வந்துச்சு அப்படிங்கிறது இருக்குது. நாளைக்கு எபிசோடு நடக்குமா இல்லை நாளை கழிச்சு நடக்கிற சீனா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. பைக் வாங்கணும் அப்படின்னு பேசவே இல்லை வீட்டில். அதை ஆல்ரெடி அப்போது ஒரு நாள் பேசினது. அதுக்கப்புறமா வந்து அவங்க பேசவே இல்லை அதை பற்றி. அதனால் வந்து இந்த பைக் மேட்ரு வந்து திடீர்னு காவேரி பைக் ஓட்டிகிட்டு வர்றதுனால என்னென்ன எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ரெட் கலர் பைக்கு ஏன் காட்டினாங்க நமக்கு பிடிஎஸில்? இப்போ வந்து ஒயிட் கலர் கார் வச்சுருக்காங்க, ஒயிட் கலர் பைக் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரே குழப்பமாக இருக்குங்க. ஆனால் விஜய் வந்து தெளிவாக வந்து என்ன நம்ம வெண்ணிலா பிரச்சனை சால்வ் பண்ணால் தான் நம்ம காவேரி கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே அவர் போயிட்டு அவர் தெளிவாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. காவேரி இந்த பைக்கில் போகிறப்ப தான் வந்து பசுபதியை பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது நாளைக்கு எபிசோடில். கண்டிப்பாக நாளைக்கு எபிசோடில் வந்து இதே காஸ்டியூமில் தானே பிடிஎஸில் நமக்கு வந்து போஸ்ட் வந்திருந்தது. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பசுபதியை காவேரி சந்திப்பாங்களா அப்படின்னு. காவேரி சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைக் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு டவுட்டு எனக்கு இருந்ததுங்க. அதை பற்றி தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அவங்க அம்மா ஆல்ரெடி அவங்க அம்மா பாட்டி வந்து விஜய் இப்போ விஜய் வந்து பக்கத்து வீட்டில் இருந்தார். அவ்வளோதான். இவங்க மட்டும்தான் பைக் பற்றி பேசும்போது அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ எப்படி வாங்கினாங்க? இப்போ காசு அவங்களே கொடுத்து வாங்கினாங்களா? கொடுத்து வாங்கினா அவங்களா இப்போ எப்படி வாங்கியிருப்பாங்க? யாராவது கூட்டிகிட்டு போய் தான் வந்து கடையில் போய் பேசியிருக்கணும். புது பைக்கா இல்லை பழைய பைக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ மாசமாக இருக்கிறதுனால பைக் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. இவங்க பைக் ஓட்டுறாங்களே. இப்போ எக்ஸிபிஷனுக்கு வேறு போகணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரியால் இவ்வளோ வேலையில் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. எல்லா வேலையும் பார்த்து கூட குழந்தை என்னால் பெற்றுக்க முடியும் அப்படின்னு காட்ட வர்றாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. எது எப்படியோ ஆனால் விஜய் காவேரியை வந்து இந்த சுச்சுவேஷனில் காவேரி வந்து உழைச்சி தான் சாப்பிட்ணும். காவேரி வந்து யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டா. காவேரி வந்து யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லிக்க மாட்டா. அவளே எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே வச்சுப்பா அப்படின்னு சொல்ல வராங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி புரியல. யார்கிட்டையும் சொல்ல வேணாம், கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன்ட்ட சொல்லலாம்ல. அவர் தானே எல்லாத்தையும் தாங்கி நிற்பார். அவர் தானே எல்லா இடத்துலையும் வந்து இவங்களுக்காக நிற்பார் அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருக்குது. இது ஏன் அந்த இடத்துல சொதப்பினாங்கன்னு தெரில. இப்போ வந்து அடுத்து எனக்கு வந்து இந்த காவேரி வந்து இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது போகிறதுனால எனக்கு நிவீன் தான் வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவார். நிவீனு கூட வந்து யமுனா சண்டை போடுவாங்க, பெரிய பிரச்சனையாகும். அவள் தான் டென்ஷனை இப்போ எப்பயே டென்ஷன் ஆகிறாரு. யார்? நிவீன். என்ன டென்ஷன் ஆகிறாரு? உனக்கு வேறு வேலையே இல்லையான்ற மாதிரி அவருக்கு பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா. ஆனால் நிச்சயமாக வந்து காவேரி பிஸ்னஸில் கொஞ்சம் பெரிய ஆளாக வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய ஆளாக வந்தால் நல்ல விஷயம் தானே, சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட சேர்ந்து சொல்ல வரோம். ஓகே மக்களே, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா.